ஹாய் ஆல், வெல்கம் டு சினி ரிவ்யூ சேனல். நான் உங்கள் ராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு திரையம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் சாய் மார்த்தன் இயக்கத்தில் வெளிவந்த லிட்டில் ஆர்ட்ஸ் தெலுங்கு படம், அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். புதுமுகம் மௌலி, ஒரு புதுமுகத்தான ஒரு இதே இல்லை அவருக்கு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பட்டாசு கலப்புதுங்க. தெலுங்கு புரிஞ்ச மக்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தெலுங்கு அர்த்தமானாலும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு 2.25 மணி நேரம் தான் படம் உங்களுக்கு. அந்த ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது, அவரோட ஸ்கூல் லைஃப்பை பற்றி ஆரம்பிக்குது. அப்புறம் காலேஜ் எப்படி பண்ணுறாரு, அரியர் எப்படி, ஒரு நார்மல் கதை தான். ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறாரு, ஸோ அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிடுது. செகண்ட் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறாரு, ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் போகிறாரு. அந்த பொண்ணை வந்து அவர் பிக்கப் பண்ணுற மாதிரி லைனில் போகுது. ஸோ ஒரு நார்மலான ஒரு படத்தை இது வந்து நான் வந்து மைண்டில் வந்து ஒரு படம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன், நம்ம தனுஷ், இவங்கெல்லாம் வந்து மைண்டில் வந்துட்டு போகிறாங்க அந்த கேரக்டர். அது அவ்வளோ நல்லா இருக்குங்க படம். படத்தை பற்றி வந்து நான் விரிவாக சொல்கிறதோட வந்து நீங்கள் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா 2.5 கோடியில் வந்து அந்த படத்தை மினிமம் பட்ஜெட்டில் எடுத்துருக்காங்க. இன்னைக்கு பிளாக் பஸ்டராக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நல்ல வசூலில் இருக்கும் அந்த படம் உங்களுக்கு. மியூசிக் வந்து ஸ்ரீஜித்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு சீன் கூட லேக் கிடையாது உங்களுக்கு. ஸோ அந்தளவு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக மக்களே, இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஆதரவு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். லிட்டில் ஆர்ட்ஸ் 2025, ஏன்னா லிட்டில் ஆர்ட்ஸ் நிறைய படம் வந்திருக்கு. லிட்டில் ஆர்ட்ஸ் 2025 தெலுங்கு படம் போட்டிங்கனாலே உங்களுக்கு புக் மை ஷோவில் வருது. ஸோ நம்ம ஒசூரில் இதை பெங்களூரில் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ சில ஊர்லேயும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் கேரண்டிங்க. தேங்க்யூ.